எஸ் குட் மார்னிங் டு ஆல். ஸோ எல்லாருமே எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸு நேற்று எழுதிருப்பீங்க. ஸோ அப்கமிங்கில் 27 and 28 நம்ம மக்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க. ஸோ இது டே 1க்கான ஓவரால் அனாலிசிஸ் தான். எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மெயின்ஸ் பிளானையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிகிற போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஓகே, ஸ்லாட் 1ல் குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 68லேருந்து 83 போடணும். அதாவது 68ங்கிறது மினிமமாக நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக 68 அட்டெம்ப்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 83 கொடுக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 19 to 24, குவான்ஸில் 23லேருந்து 28 வரை கொடுத்துருக்கலாம், ரீசனிங்கில் 26லேருந்து 31 வரை வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்லாட்டில் ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து 68லேருந்து 85 இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 20 to 24, குவான்ஸ் வந்து 24 to 29, ரீசனிங் வந்து 29 to 31. ஓகே, ஸோ அதே மாதிரி தேர்ட் ஷிஃப்ட்டில் வந்து ஓவராலாக நம்ம 71லேருந்து 84 வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இங்கிலீஷ் 20 to 25, குவான்ஸ் 22 to 27, ரீசனிங் 29 to 32. அதே மாதிரி ஸ்லாட் 4ல் பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்டெம்ப்ட் 68லேருந்து 82 கொடுத்துருக்கலாம். இங்கிலீஷை பொறுத்தவரை நம்மளுக்கு 19 to 24, குவான்ஸை பொறுத்தவரை 21 to 26, ரீசனிங்கை பொறுத்தவரை 28 to 32. ஸோ இதில் எல்லா 4 ஷிஃப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 85 போடுற மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சொல்கிறது அக்யூரேசியோட. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நாளை மட்டும் வச்சு நம்ம வந்து எவ்வளோ எடுத்தால் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா ஒரு 67+ வந்து உங்களுக்கு அக்யூரஸியாக மார்க் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னும் 2 நாளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷிஃப்ட்டையும் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஓவரால் கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அப்கமிங்கில் மெயின்ஸ் வேறு படிக்கணும். ஸோ 27, 28ஆம் தேதி எழுதுறவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் வேறு டைம் இருக்குது. அப்போ ப்ரிலிம்ஸை மட்டும் படித்தா வேலைக்கு ஆகாது. மெயின்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கொண்டு போனோம். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதே இதில் செக்ஷனல் டெஸ்ட், மெயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தோம். ஓகே, ஸோ இப்போ அகெயின் மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ எப்போதில் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 days இல்லாமல் கம்மிங் மண்டேல வெனஸ்டே வந்து 26ல இருந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி நம்ம சூப்பர் பேட்சில் உள்ள ஒரு 250 people வந்து எல்லாத்தையுமே டெய்லியும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் வந்து டெய்லி 1 மார்க்குங்கிறது ரொம்ப போடுறது எவ்வளோ நம்ம போடுறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு மெயின்ஸில் வந்து மார்க் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். வித் அப்டேட்டட் மார்க் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட போகிறோம். ஓகே, ஸோ இல்லை சார் எனக்கு வந்து தனியாக வந்து எஸ்பிஐ கிளர்க்கு ஆர்கனைஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு கிராக்கர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி சொல்கிறேன், 67+ அக்யூரஸியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து எந்த ஒரு ஆக்சிடேஷனே இல்லாமல் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேற யாராவது மெயின்ஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஆல்.